நான் அமெரிக்கன் ஏஜென்ட் பார்ட்டிலாம் சேர்றது இல்ல. அமெரிக்கன் ஏஜென்ட் பார்ட்டி ஏஏபிங்களா? அது நீங்க எப்படியாலும் சொல்லிக்கோங்க. நான் கூப்பிடுறது அமெரிக்க ஏஜென்ட் பார்ட்டி. அவங்களால அவங்க கைவண்ணத்தால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டத ஒரு அமைப்பு தான் இது. என்ரோல் ஆனவங்க லிஸ்ட் வந்து அத்தனை பில்லியன் இத்தனை மில்லியன் சொல்றாங்க. எத்தனை பேர் பங்களாதேஷிங்க, எத்தனை பேர் டர்க்கிலேருந்து என்ரோல் ஆயிருக்காங்க, எத்தனை பேர் பாட்ஸ், ஒரு போட்டோ 2 போட்டோ வச்சுட்டு என்ரோல் ஆனவங்க, உண்மையான பேரை சொல்லாம என்ரோல் ஆனவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தா பல லட்சம் பேர் இதுல இருக்காங்க. இந்த கட்சியோட ஃபவுண்டர்னு சொல்லி அழைக்கக்கூடியவர் அந்த நபர் நிஜமாவே முதுகெலும்பு இருந்தா, தெம்பும் திராணியும் ஆண்மகனாக இருந்தால் இந்தியால இருந்து இந்திய மக்களுக்காக இங்க இருக்கும் இளைஞர் சமுதாயத்துக்காக போராடணும். பாஸ்டன் யூனிவர்சிட்டியில போய் உட்கார்ந்துக்கிட்டு அங்க அமெரிக்காக்காரன் கொடுக்குற காசை டாலரை வாங்கி பாக்கெட்ல போட்டு இந்தியால வந்து வன்முறையை தூண்டுறது வந்து இது நாணக்கேடு, வெக்கக்கேடு, அவமானம், அசிங்கம். ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க. இந்த பார்ட்டியில வந்து துணையா நிக்கிற நபர்கள் யார் யாருன்னு நீங்க கொஞ்சம் எடுத்து பாத்தீங்கன்னா, சோ கால்டு அமெரிக்கன் ஏஜென்ட், தட் ராஸ்கல், அந்த ராஸ்கல் வந்து அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு ஸ்ட்ரைட்டா பிரதமரை எடுத்து வந்துடலாம், யூனிஸ் எடுத்து வந்துற மாதிரி, இல்ல பேலன்ஸாவை எடுத்துட்டு வந்துட்ட மாதிரி இங்க வந்து ஒருத்தர் ஆக்கிடலாம்னு சொல்லிட்டு இவங்க கனவு காண்றாங்களா? உங்களை எதிர்கேள்வி யார் எழுப்பினாலும் அவங்களை அசிங்கப்படுத்துறதும் களங்கப்படுத்துறதும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து குறி வச்சு தாக்குறதும் இந்த ஹிட் ஜாப் எல்லாம் பண்றது வந்து எப்படிப்பட்ட ஒரு விஷயம் தெரியுங்களா? அதாவது ஒரு குடிமகனோட ஓட்டுரிமை, ஏண்டா நாயே, பங்களாதேஷ்காரனுக்கு எப்படி ஓட்டுரிமை கொடுக்கறது நாயே? சரி, இப்ப தேர்தல் நடந்தா இந்த ஈனமான நாய் வந்து ஓட்டு போடுமா? இந்த ஜனநாயகம் சரியில்லை, இங்க இருக்கிற சிஸ்டம் சரியில்லை, எல்லாம் கரெக்ட். மாற்று சிஸ்டம் என்னன்னு சொல்லிட்டு நீ சொல்லு பாக்கலாம். அது அமெரிக்கால உட்காந்து சொல்லுவியா நீ? டர்க்கிக்காரனும் பாகிஸ்தான்காரனும் பங்களாதேஷ்காரனையும் கூட்டு சேர்த்து வச்சுட்டு கூட்டு சதி பண்றீங்களா? இந்தியால வந்து போராடும் பிரச்சனையே நீ கம்ஃபர்ட் ஜோன்ல பாஸ்டன்ல நல்லா தின்னு பெருத்து போய் கொளுத்துட்டு பண்ணி மாதிரி இருந்துகிட்டு அங்க இருந்து இந்த நாட்டை கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்க. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களை நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்டான டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம், ஜெய்ஹிந்த் சார். இப்ப நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்களா சார் காக்ரோச் ஜனதா பார்ட்டில? ஆக்சுவலா நாங்கெல்லாம் வந்து எல்லாம் சேர்ந்திருக்கோம். நீங்க எப்படி சேர்ந்திருக்கீங்களா இல்லையா? எதற்காக இந்த பார்ட்டி உருவாக்கப்பட்டது? நல்ல கேள்வி. நான் அமெரிக்கன் ஏஜென்ட் பார்ட்டிலாம் சேர்றது இல்ல. அமெரிக்கன் ஏஜென்ட் பார்ட்டி ஏஏபிங்களா? அது நீங்க எப்படியாலும் சொல்லிக்கோங்க. நான் கூப்பிடுறது அமெரிக்க ஏஜென்ட் பார்ட்டி. அவங்களால அவங்க கைவண்ணத்தால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டத ஒரு அமைப்பு தான் இது. ஏன்னா இந்த அமைப்புல என்ரோல் ஆனவங்க லிஸ்ட் வந்து அத்தனை பில்லியன் இத்தனை மில்லியன் சொல்றாங்க. எத்தனை பேர் பங்களாதேஷிங்க, எத்தனை பேர் டர்க்கிலேருந்து என்ரோல் ஆயிருக்காங்க, எத்தனை பேர் பாட்ஸ், ஒரு போட்டோ 2 போட்டோ வச்சுட்டு என்ரோல் ஆனவங்க, உண்மையான பேரை சொல்லாம என்ரோல் ஆனவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தா பல லட்சம் பேர் இதுல இருக்காங்க. அதாவது வெறும் ட்விட்டர் என்ரோல்மெண்ட்டை வச்சு ஒரு பார்ட்டி உருவாயிடுச்சு, நாங்க ஜெயிச்சிட்டோம்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, அந்த பார்ட்டி அந்த கட்சியோட ஃபவுண்டர்னு சொல்லி அழைக்கக்கூடியவர் அந்த நபர் நிஜமாவே முதுகெலும்பு இருந்தா, தெம்பும் திராணியும் ஆண்மகனாக இருந்தால் இந்தியால இருந்து இந்திய மக்களுக்காக இங்க இருக்கும் இளைஞர் சமுதாயத்துக்காக போராடணும். பாஸ்டன் யூனிவர்சிட்டியில போய் உட்கார்ந்துக்கிட்டு அங்க அமெரிக்காக்காரன் கொடுக்குற காசை டாலரை வாங்கி பாக்கெட்ல போட்டு இந்தியால வந்து வன்முறையை தூண்டுறது வந்து இது நாணக்கேடு, வெக்கக்கேடு, அவமானம், அசிங்கம். சோ இன்னும் இதுக்கு இன்னொரு பேர் நான் தமிழ்ல வைக்கணும்னு சொன்னா அடாவடி அசிங்கப்படுத்தவர்கள் பார்ட்டின்னு சொல்லலாம், இல்ல கட்சின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க ஒரு காலத்துல அந்த கட்சியோட தலைவர் வந்து அனார்கி, அதாவது அனார்கின்னா அடாவடித்தனத்தையும் சட்டத்தை வந்து எதிரான ஒரு செயலையும் நாட்டுக்கு எதிரான செயலையும் செய்வதுதான் என்னோட பிறப்புரிமைன்னு சொல்லி முழக்கம் இட்டவர். இப்ப ரீசெண்டா கோர்ட்ல சமன் பண்ணப்போ அந்த நபர் வந்து கோர்ட்டுக்கு வரமாட்டேன், இந்த ஜட்ஜி தான் வரணும், அந்த ஜட்ஜி தான் வரணும்னு சொல்லிட்டு 1000 முழக்கங்கள் இட்டு பஞ்சாப்ல அவங்க அரசு பறி கொடுக்கிற நிலைக்கு வந்த பிற்பாடு இது மாதிரியான ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க. இந்த பார்ட்டியில வந்து துணையா நிக்கிற நபர்கள் யார் யாருன்னு நீங்க கொஞ்சம் எடுத்து பாத்தீங்கன்னா, இன்னொரு பார்ட்டியோட 2 MP வேற சேர்ந்து இருக்காங்க. யார் அவங்க? ஒண்ணு இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரும் பீகாரை சேர்ந்தவரும் இன்று பெங்காலில் இருந்து எம்பியாக அந்த கட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் பெங்கால் மக்களை புறக்கணித்து வீட்டுக்கு அனுப்பிய கட்சியின் உறுப்பினருமான திரு கீர்த்தி ஆசாத் அவர்கள். ஒரு நாய்க்காக சண்டை போட்ட லூயிஸ் விட்டன் பேக், அதாவது அடுத்த தலைமுறைக்காக
இயங்கக்கூடிய அடுத்த தலைமுறையின் வளர்ச்சியைக்காக அப்படியே அவங்க உயிர் பொருள் ஆவி எல்லாத்தையும் தியாகம் செய்த துணிந்த மூவா மித்ரா அந்த அம்மையார் வந்து இந்த கட்சியில அந்த குரூப்ல சேர்ந்து அவங்களும் வந்து இன்டராக்ட் பண்ணிருக்காங்க. இவங்க என்ன நேபாள வந்தப்போ பாலேன் ஷாவை இங்க எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டா என்ன இந்த தீபக் அந்த அந்த சோ கால்டு அமெரிக்கன் ஏஜென்ட் தட் ராஸ்கல் அந்த ராஸ்கல் வந்து அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு ஸ்ட்ரைட்டா பிரதமரை எடுத்து வந்துடலாம் யூனிஸ் எடுத்து வந்துற மாதிரி இல்ல பேலன்ஸ் ஷாவை எடுத்துட்டு வந்துட்ட மாதிரி இங்க வந்து ஒருத்தர் ஆக்கிடலாம்னு சொல்லிட்டு இவங்க கனவு காண்றாங்களா? சரி, நீட் தேர்வுல வந்து முறைகேடு நடந்திருக்கு. ஆமா, பேப்பர் லீக் ஆயிருக்கு. பேப்பர் லீக் ஆன இடம் எங்க? கேரளால. அந்த மாணவன் வந்து படிச்சுட்டு இருந்து கேரளால படிச்சுட்டு இருந்தான். கேரளா யார் கட்டுப்பாட்டுல இருந்த மாநிலம்? இப்ப யார் கட்டுப்பாட்டுல இருக்கிற மாநிலம்? அதுக்கண்டு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தப்பே செய்யல, இல்ல கல்வித்துறை அமைச்சகம் வந்து அது சரியா வந்து எல்லாத்தையும் கரெக்டா அணுகி இருக்காங்க அப்படின்னு சொன்னா நான் வந்து எனக்கும் கோபம் இருக்கு, எனக்கும் மாற்று கருத்து இருக்கு, எனக்கும் வந்து இதுல வந்து மாற்றங்கள் தேவை, சரியான மாற்றங்கள் வரணும்னு இருக்கு. அவங்க பண்றதெல்லாம் சரின்னு சொல்ல வரல. ஆனா அதுக்குன்ட்டு சொல்லிட்டு ஒரு இளைஞர் புரட்சி என்ற பேர்ல இந்தியாவின் ஜனநாயகத்தை கேலி கூத்து, அதுவும் அதே ஒரு 5 மாநில தேர்தல்ல எதிர்கட்சிகளுக்கு மிகப்பெரிய பின்னடைவு அடைந்த பிற்பாடு, குறிப்பிட்டு பெங்கால தோத்த பிற்பாடு லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் ஆமா அந்த ஆப்பா அமெரிக்கன் ஏஜென்ட் பார்ட்டி. காரணம் என்னன்னா அவங்க ராமன் மேக்சேசி அவார்டு வந்து ஒரு காலத்துல அமெரிக்காவுக்கு யாரெல்லாம் கைக்குறிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படுகிறதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே பல இன்டர்வியூல சொல்லியிருக்கேன் நான். ஏன் அவ்வளவு தூரம் எதுக்கு? அதே கட்சி எத்தனை முறை ரிபப்ளிக் டே பீரியட் நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டு 2014 ஜனவரி ரிபப்ளிக் டே நடத்த விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கட்சியோட கன்வீனர் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை முறை நாட்டுக்கு எதிரான பேச்சுகளை எடுத்து வைத்திருக்கிறார் அந்த நபர் மஃப்லர் மேன். ரீசெண்டா அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவத்துல, அதாவது உரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல எனக்கு ப்ரூஃப் வேணும்னு சொல்லி கேட்ட நபர் யாரு? டெல்லி வலிச்சுக்கிட்டு போச்சு, மத்த இடத்துல எங்க எல்லாம் நின்னாங்களோ அங்க தொடச்சுக்கிட்டு போச்சு. சீக்கிரம் பஞ்சாப் சிவாஜி ரஜினிகாந்த் அடிக்கிற டைலாக் தான் நான் அடிக்கணும், சூப்பர் ஸ்டார் அடிப்பாரு, உன் பணம் அப்படின்னு. தமிழ்ல புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, நாக்க கொஞ்சம் வெளியே எடுத்து இப்படின்னு. அந்த மாதிரி நிலைமையில இருக்கு. கோர்ட் சமன்ஸ், அவருக்கு சமன் மேல சமன் இஷ்யூ ஆயிட்டு இருக்கு. அதுக்கு நாட்டை சீர்குலைக்கும் சக்திகளோட சேர்ந்துகிட்டு இந்த தீபக்கு துருவராத்தி இன்னொரு நபர் பார்த்தா ஆஸ்திரேலியால இருந்து ஓகே நீ மாணவர் சமுதாயத்துக்காக ரொம்ப அதிகமா பாடுபடுற ஆளு, நீ அதை பத்தி ரொம்ப சிந்திக்கிற ஆள் தானே, முதல்ல இந்தியாவுக்கு வா, கால்வையே இங்க வந்து சவுண்ட் விடு. அவனோட இன்டர்வியூ எடுத்து போடுற இந்த 2ஆம் கட்ட நாணயமற்ற சோ கால்டு எல்லோ ஜேர்னலிசம் பண்ணக்கூடிய மீடியா சேனல் இங்க இருக்கு பாருங்க, ராட்டன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் இந்தியன் ஜேர்னலிசம். இந்த சேனல்ல முதல்ல முடக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த தீபக்கோட பாஸ்போர்ட் இந்தியன் பாஸ்போர்ட்டா இருந்தா முதல்ல அந்த பாஸ்போர்ட்டை வந்து முடக்கணும். துரைக்கு அப்ப தெரிய வரும் எந்த இன்ஸ்டிடியூஷன் அவங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க. இப்ப கேள்வி எழுப்பியிருக்கிற இன்ஸ்டிடியூஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. உங்களை எதிர்கேள்வி யார் எழுப்பினாலும் அவங்களை அசிங்கப்படுத்துறதும் களங்கப்படுத்துறதும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து குறி வச்சு தாக்குறதும் இந்த ஹிட் ஜாப் எல்லாம் பண்றது வந்து எப்படிப்பட்ட ஒரு விஷயம் தெரியுங்களா? சோ இன்ஸ்டிடியூஷன் மெக்கானிசமே இந்தியால, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்டமைப்பை, அரசியல் சாசன கட்டமைப்பையே தகர்க்கிறதுக்கான ஒரு முயற்சி இது. அவங்க எடுத்திருக்கிற குறிக்கோள் என்ன நான் படிச்சு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரிய வரும். வாயில கண்ணியம் கருதி மக்கள் எல்லாரும் பாப்பாங்கன்றதுனால நான் என்னோட கோபத்தை அடக்கி பேசிட்டு இருக்கேன். நான் போட்டோ யார் கூட இந்த பாருங்க, யார் கூட போட்டோன்ட்டு மணிஷ் சிசோடியா. இந்தியா டுடேல இன்டர்வியூ. நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த வீரர் இல்ல கையோ காலோ வந்து மொடமான ஒரு பெரிய தேச சேவை செய்தவர் இல்ல. This rascal should be thrown in Bangladesh border, I say. Then this rascal will realize. பாஸ்டன்ல உட்காந்துருக்கோம், பங்களாதேஷ பார்க்கட்டும். If the CJP comes to power, முதல்ல உனக்கு யார் வந்து அதை பதிவு பண்றதுக்கு இங்க எலெக்ஷன் கமிஷன் பவர் கொடுக்க போறா உனக்கு? comes to power, no chief justice shall be granted a Rajya Sabha seat as a post retirement reward. ஆமா, நீ ஏன் கொடுப்ப? நீ யாருக்காக வேலை பாக்குறிய? அந்த கட்சி வந்து ராஜ்யசபா சீட்டை 1 கோடிக்கும் 2 கோடிக்கும் 10 கோடிக்கும் 7 கோடிக்கும் கூவி ஏலம் விட்டு தானே வித்துட்டு இருக்கு. நானா சொன்னேன், அந்த கட்சியில இருந்து வெளியே வந்த ராகவ் சட்டாவை சொன்ன இது தானே இதெல்லாம். சரி, நெக்ஸ்ட். இஃப் எனி லீகல் vote is deleted whether in a CJP or opposition ruled state, the CEC shall be arrested under UPA, அதாவது தீவிரவாத சட்டத்துக்கு கீழே, as taking away voting rights of citizens is no less than a terrorism.
அதாவது ஒரு குடிமகனோட ஓட்டுரிமை. ஏண்டா நாயே, பங்களாதேஷ்காரனுக்கு எப்படி ஓட்டுரிமை கொடுக்கறது நாயே? சரி, இப்ப தேர்தல் நடந்தா இந்த ஈனமான நாய் வந்து ஓட்டு போடுமா? முதல்ல கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட், அடுத்து எலெக்ஷன் கமிஷனு, எல்லாமே இந்தியாவோட அரசியல் சாசன சட்டத்தின்படி இருக்கக்கூடிய அமைப்புகள். அந்த அமைப்புகளே கேள்வி கேட்கிறான்டான்னா இவனுக்கு எவ்வளவு தைரியம் நெஞ்சு அழுத்தம் இருக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான்? 4வது கோரிக்கை, all media houses owned by Ambani and Adani shall have their licenses cancelled to make way for truly independent media. Bank accounts of Godi media anchors shall be investigated. இவன் யார் டிசைட் பண்றதுக்கு? அதாவது அம்பானியும் அதானியும் சேனல் ஓன் பண்ணக்கூடாது. அரசியல் பேசிட்டு இருக்க அரசியல் எம்பிகளா இருக்கிற குடும்பங்கள் மொத்தம் சேனல் ஓன் பண்ணலாமா? அதை பத்தி பேச வேண்டியதானே? நீ நியூட்ரலா இருந்தா அப்ப நீ உண்மையா நீ வந்து நாட்டுக்காக பேசுறேன்னு அர்த்தம். உன்னோட உள்நோக்கம் என்னன்னு சொல்லி இதுல புரிய வருது. எதை நீ நேரடியா அணுக முடியலையோ அதை வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை மூலமா 22.8 லட்சம் பேரோட நீட் எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகி மறுக்கு எக்ஸாம் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவன் தள்ளப்பட்டிருக்காங்க. நீட் பேப்பர் லீக் ஆயிருக்காது, கேரளால லீக் ஆகி மகாராஷ்டிராலையும் லீக் ஆயிருக்கு. 2 லட்சம் ரூபாய்க்கு அந்த பேப்பர் போயிருக்கு. இன்னைக்கு எம்பிஸ் எல்லாம் சேர்ந்து என்டிஏவோட சீஃப், நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட சீஃப் கேள்வி கணக்குகளால் தொலைத்து எடுத்திருக்காங்க. இதற்கான விலை வந்து அரசாங்கம் வந்து எஜுகேஷன் மினிஸ்ட்ரியும் மாத்தலாம், அதாவது கல்வித்துறை மந்திரியை மாத்துறதுக்கான எல்லா அறிகுறிகளும் இருக்கு. 4 ஹவர் மீட்டிங் போயிருக்கு. இவங்க கட்சி ஒரு காலத்துல டெல்லியில இருந்த கட்சி, ஆட்சியில இருந்த கட்சியோட பல மந்திரிகள், அதுல ஒரு மந்திரி வந்து போர்ன் வெப்சைட் சைட்டை ஓன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அதுக்கு முன்னாடி இன்னொரு மந்திரி வந்து கொடுத்த கல்வி சான்றிதழ பொய்ன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இவங்களோட ஃபண்டிங் நெட்வொர்க்கே டிரான்ஸ்பரன்சியா இல்லைன்னு சொல்லி ஏற்பட்டது. சரி, இன்னொன்னு நெக்ஸ்ட், எம்எல்ஏ ஆர் எம்பி who defects from one party to another shall be barred from contesting elections and from holding any public office for a period of ஏதோ ஒரு குறிப்பிட்ட பீரியட். அப்படி பார்த்தா கீர்த்தி ஆசாத் பிஜேபியில இருந்தா வந்தது, ராகவ் சட்டா தானே குறி வச்சு இது போடப்பட்டிருக்கு. இப்போ அப்ப ஆம் ஆத்மியோட கட்சியோட தேவை மொத்த இளைஞர் சமுதாயத்தோட தேவையா? சோ ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காக நீங்க பாடுபடுறேன்னா வெளிப்படையா சொல்லிட்டு பாடுபடுங்க, தப்பே இல்லை. இளைஞர் சமுதாயம் சொல்லிட்டு ஊரே ஏமாத்தாதீங்க. இந்தியா கேஸ் கரப்ஷன் ஒரு காலத்துல ஊரே ஏமாத்துறீங்க. அண்ணாசாரே முதுகில் ஏறி நீங்க என்னென்ன பண்ணீங்க, கடைசியில அவரையும் எப்படி புறமுதுகளை குத்திக்கிட்டு வந்தீங்கன்னு தெரியும். நான் எந்த பதவிகளையும் நாட மாட்டேன்னு சொல்லிட்டு குழந்தைங்க மேல சத்தியம் பண்ண நபர் தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு அந்த கட்சியோட தலைவரா இருக்காரு. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ப்ரூஃப் கேட்டது பொய்யா? இல்ல நான் சொன்ன வரிசையா அடிக்கிட்டே போனேன், அதெல்லாம் பொய்யா? இன்னைக்கு பஞ்சாப்ல எங்க ஆட்சி போயிடுமோ, இங்க எங்க மத்த இடத்துல பிரச்சனை வருமோன்ற ஒரு பயமும் அச்சமும் அவங்க ஆழ்த்தி இருக்கு. ஏதோ கேட்க வந்தீங்க, கேளுங்க. சரி, அதாவது தமிழ்நாட்டில இருந்து ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு ஒரு பொலிட்டிக்கல் லீடர்னால. என்ன அப்படின்னா, 4 நாள்ல வந்து 15 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னா இது வந்து கரப்பாம்பூச்சி பிரச்சனைன்ற ஒரு விஷயத்தை தாண்டி இந்த நாட்டுக்கு ஏதோ சொல்ல விரும்புறாங்க, அதை நம்ம வந்து விட்டு நோக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க சார் ட்விட்டர்ல. இதுக்கு என்ன சொல்றீங்க? இது டர்க்கில இருந்து ஆபரேட் ஆகிறவங்களும், பங்களாதேஷ்ல இருந்து ஆபரேட் ஆகிறவங்களும், பாகிஸ்தான்ல இருந்து ஆபரேட் ஆகிறவங்களும், பாட்ஸும், இவங்க எல்லாம் வந்து இந்தியர்கள்னு சொல்லிட்டு முடிஞ்சா அவங்க ஒரிஜினல் போட்டோவும் அவங்க ஒரிஜினலோட ஹேண்டிலையும் கரெக்டா போட சொல்லுங்க பார்க்கலாம். இந்தியாக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு கட்சியை பதிவு பண்ண சொல்லுங்க. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கீழே இந்த கட்சியை பதிவு பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. யார் பதிவு பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க? பேர் என்ன அந்த நபரோட பேரு? இருங்க நான் படிக்கிறேன். காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அசீம் ஆதம்பாய் ஜாம், application number 7737937, class 45, status formalities check. next இன்னொருத்தரும் அதை பதிவு, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அகண்ட் ஸ்வரூப் 7741451481, சாரி, class 45, formalities under check pass. இது வந்து ட்ரேட்மார்க். நீ ஏன் ட்ரேட்மார்க்க பண்ண பாக்குறாத உன் கட்சி சிம்பல? அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட்லயே நீ அப்ளை பண்ணிருக்க. சோ உங்களோட நோக்கம் என்ன? சரி, அது போனா போது. இவங்க 5 அம்ச கோரிக்கை, ஜட்ஜிங்களுக்கு ரிவார்டு வேணாம், லெஜிட்டிமேட் ஓட்டர் இல்லெஜிட்டிமேட் ஓட்டர்னு சொல்லி டிசைட் பண்றதுக்கு பாஸ்டன்ல உட்காந்து இருக்கிற ஆளாரு. தமிழ்நாடுல கூட தான் லெஜிட்டிமேட் ஓட்டர் இல்ல சார், இங்க கூட தான் நடந்தது. இங்க யாரும் கேள்வி எழுப்பலையே. இங்க ஓட்டு போட்டு ஒரு புது கட்சி தானே ஆட்சிக்கு வந்திருக்கு. அப்ப இங்க பண்ண இளைஞர் சமுதாயம் எல்லாம் வந்து நாட்டுக்கு எதிராக கிளர்ச்சியில இறங்கி இருக்காங்கன்னு அர்த்தமா? நல்லதோ கெட்டதோ, இந்த ஜனநாயகத்தை சீரழிக்கிற விதத்துல யாருமே எதை ப்ரமோட் பண்ணாலும் அது வந்து சரின்னு எப்படி எடுத்துக்கிறது? நம்ம இப்ப இருக்கிற இந்த ஜனநாயகம் சரியில்லை, இங்க இருக்கிற சிஸ்டம் சரியில்லை, எல்லாம் கரெக்ட். மாற்று சிஸ்டம் என்னன்னு சொல்லிட்டு நீ சொல்லு பாக்கலாம். அது அமெரிக்கால உட்காந்து சொல்லுவியா நீ?
டர்க்கிக்காரனும் பாகிஸ்தான்காரனும் பங்களாதேஷ்காரனையும் கூட்டு சேர்த்து வச்சுட்டு கூட்டு சதி பண்றீங்களா? இட் இஸ் நாட் ஆர்கானிக். இத்தனை லட்சம் பேர் சேர்ந்திருக்கிறது இது ஆர்கானிக் இல்ல, இன்ஆர்கானிக். அது இன்னைக்கு யூடியூப்லயோ இல்ல ட்விட்டர்லயோ இந்த சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ்ல காசு கொடுத்தா எத்தனை பாட்ஸ் வரும், எப்படி வாங்க முடியும், எப்படி வந்து வியூவர்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்ண முடியும் எல்லாருக்கும் தெரியும். சிறுபிள்ளை கூட தெரியும். 50% reservation for women. Women shall receive 50% reservation, not 33%. Without increasing the strength of parliament, additionally 50% of all cabinet positions shall be reserved for women. எப்படி என்ன ஒரு லாஜிக்ல நீ வந்து இதுல அரைவ் பண்ற? நீ இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறியா? வா இந்தியாவுக்கு, வா இந்தியாக்குள்ள வந்து பேசுறா. துருவ் ராத்தி ஆகட்டும், இல்ல இந்த அபிஜித் ஆகட்டும், வயாதி தீபக் ஆகட்டும். ஏன் வந்து அபிஜித் தீபக் இல்ல, அபிஜித் தீப்கி பேரு, நான் தப்பா சொல்லிட்டேன். அபிஜித் தீப்கி. அந்த அபிஜித் ஆகட்டும், இந்தியாவுக்கு வா, இந்தியால வந்து போராடும் பிரச்சனையே. நீ கம்ஃபர்ட் ஜோன்ல பாஸ்டன்ல நல்லா தின்னு பெருத்து போய் கொளுத்துட்டு பண்ணி மாதிரி இருந்துகிட்டு அங்க இருந்து இந்த நாட்டை கேள்வி கேட்டுக்கொண்டிருக்க. This type of anti-national scoundrel should be taken to task in a proper way. என்ன கேட்டா ஃபர்ஸ்ட் அவன் பாஸ்போர்ட்டை ரத்து பண்ணணும். அவன் இந்தியன் பாஸ்போர்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தான்னா நெக்ஸ்ட் அவனோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்தியால என்ன இருக்கோ அதை பார்த்து ஃப்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அவனை வச்சு ஒரு லெசன் கத்து கொடுத்தாதான். ஏன் இந்தியால இருக்கிறவங்களே உங்களுக்கு இந்தியால இருக்கிற விஷயத்த பத்தி பேச மாட்டாங்களா? ஜெர்மனில இருக்கிறவனும் அமெரிக்கால இருக்கிறவனும் ஆஸ்திரேலியால இருக்கிறவங்க தான் பேசுவாங்களா இதை பத்தி? இந்தியால இங்க இருக்கிற இளைஞர் இங்க கூட தான் அஜிடேஷன் நடக்குது. இன்னைக்கு கர்நாடகால காங்கிரஸ் வந்து ப்ரொடெஸ்ட் ஈடுபட்டு இருக்கு. NSUI அவங்க ஜனநாயக ரீதியில தான் அவங்க கட்சி எந்த ஸ்டேட்ல ஆளுதோ அந்த ஸ்டேட்லயே வந்து மத்திய அரசுக்கு எதிராக அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. வா இங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணு, தெருவுல இறங்கு. ப்ராப்ளம் ராஜஸ்தான்ல பண்ணிருக்காங்க, மத்திய பிரதேஷ்ல பண்றாங்க. அந்த ஒரு அண்ட்ரஸ்ட வந்து கிரியேட் பண்றதுக்கு நீ வெளியில இருந்து நீ செயல்படுறடான்னா அப்போ நீ வெளிநாட்டு சதின்னு தான் இதை சொல்லுவாங்க. இந்தியாவுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் மூலமாகவும் இந்திய அமைப்பின் மூலமாகவும் இந்திய கட்சிகளின் மூலமாகவும் இதை வந்து அணுக வேண்டிய ஒரு பிரச்சனையை நீ ஏன் வெளியில இருந்து அணுகுற? அப்பயே நினைச்சேன் ட்ரம்ப் வந்து பெங்கால் தேர்தலுக்கு பிரதமருக்கு வந்து வாழ்த்து சொன்னப்பயே நான் உங்களுக்கு சொல்ல கூட சொன்னேன். நான் இண்டிபெண்டன்ட் மீடியா, கோதி மீடியா, 20-year ban on political defection. நீ இதெல்லாம் சட்ட திருத்தங்களை எடுத்துட்டு வர்றதுக்கு உன்னால எப்படி எடுத்துட்டு வர முடியும்? அந்நிய நாட்டுல உட்கார்ந்துட்டு இந்த நாட்டுல வந்து என்ன சட்டங்கள் இருக்கணும், என்ன ஒரு விஷயங்கள் பண்ணணும்னு சொல்றதுக்கு உனக்கு யார் அதிகாரமும் அங்கீகாரமும் கொடுத்தா? ட்விட்டர் அக்கௌண்ட் முடக்கப்பட்டுள்ளது. இது ஆர்கானிக்கா வளர்ந்தா பாட்ஸ் எப்படி வந்தது? எப்பத்துல இருந்து துருக்கியர்கள் இந்தியால ஓட்டு போட ஆரம்பிச்சாங்க? எப்பத்துல இருந்து பங்களாதேஷிகள் இந்தியால ஓட்டு போடணும்ன்ற ஒரு தேவை ஏற்பட்டது? எப்பத்துல இருந்து பாகிஸ்தானியர்கள் இந்தியர்களா மாற ஆரம்பிச்சாங்க? அதற்கான தேவை என்ன? இந்த கேள்விகளுக்கு பதில் என்ன? இங்க இருக்கும் எதிர்கட்சிகள் ஆளும் கட்சியை வந்து பின்னுக்கு தள்ள முடியாமலையோ இல்லை அவர்கள் ஆட்சியிலிருந்து அவர்களை இறக்க முடியாதப்போ இது மாதிரி நாச வேலைகள் செய்யும் நபர்களுடன் கை கோர்த்தால் நாளைக்கு இவர்கள் ஆட்சியும் அதே மாதிரி ஒரு நிலைமையை சந்திக்க நேரிடும். அப்போ நம்ம ஜனநாயகம் கேலி கூத்தா மாற நேரிடும். நல்லதோ கெட்டதோ இந்த சிஸ்டமை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை. தாவாக்கா சரியான கட்சியா இல்லையா, பாஜக சரியான கட்சியா இல்லையா, திமுக சரியான கட்சியா இல்லையா, அதை மக்கள் ஓட்டின் மூலம் தீர்மானிக்கட்டும். நாணயமற்ற அட்டூழியம் செய்யும் அசிங்கம் பிடித்தவர்கள் அவர்கள் திருவாயை அமைத்திக் கொண்டு உட்காரட்டும். சார் இப்போ அவர் வந்து இப்போ ஃபாரின்ல இருந்து போடுறாருங்கிறதான் பிரச்சனையா, இல்ல நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அகெயின்ஸ்டா இப்ப சில விஷயங்கள் போடுறாரு அப்படின்றது பிரச்சனையா? இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா பேசுறது, இஃப் ஹி இஸ் ரியலி an Indian, let him come to this country and do it அப்படின்றேன். இங்க கொந்தளிப்பு இருக்கு, இந்தியால வந்து பிரச்சனை இருக்கு, இந்தியால வந்து அது இருக்கு இது இருக்குன்னு எல்லாம் சொல்றல. முதல்ல நீ இந்தியாக்குள்ளவா. நீ உன் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துட்டு வெளியில இருந்து இங்க வந்து ஏதோ ஒரு பண்ண பார்த்தேன்னா அது சதின்னு தான் சொல்லுவாங்க. இந்த நாட்டின் விதின்னு யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. இந்தியா இஸ் நாட் ஸ்ரீலங்கா, இந்தியா இஸ் நாட் பங்களாதேஷ், இந்தியா இஸ் நாட் நேபாள். ஒரு எக்ஸாம காரணமா வச்சுக்கிட்டு ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு நீ நினைச்சாண்டான்னா யூ ஆர் a biggest fool. சுப்ரீம் கோர்ட்ல இருந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால இருந்து ஆட்சியாளர்கள் வரை நீ எல்லாத்தையும் குறிவைக்க பார்த்தேன்னாலும் அரசியல் சாசன சட்டத்தை மாத்தணும்னு நினைச்சால் அப்போ இந்த அமளிக்கான காரணங்கள் உன்னோட பின்புலம் என்ன எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்க மாட்டாங்களா? நீ எல்லாத்தையும் கேள்வி கேட்கும்போது உன் பின்புலத்தை செக் பண்ண மாட்டாங்களா? மத்திய உளவு அமைப்புகள் எதுக்கு வந்து ட்விட்டருக்கு வந்து முதல்ல இதை பிளாக் பண்ணாங்க, இதை பேன் பண்ணுன்னு சொல்லிட்டு? அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சப்பறம் தானே பேன் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேன் பண்ணலாம்ல சார்? இதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேன் பண்ணலாம்ல? பண்ணுவாங்க, டெஃபினட்டா பண்ணுவாங்க. ஒருவேளை சில கட்சிகள் மாதிரி சோசியல் மீடியாவை வந்து ஆக்கிரமிச்சுட்டா ஆட்சியை பிடிச்சிடலாம்னு இவங்க நினைச்சாங்கடான்னா அதுக்கு அவங்க இந்தியாக்குள்ள வந்து பண்ணணும் அந்த வேலையை. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் அ டயபாலிக்கல் பிளாட் அகேன்ஸ்ட் இந்தியா. வஞ்சனையோடும் வஞ்சத்தோடும் இன்னும் சொல்ல போனா நேர்மையற்ற ஒரு
சதி இந்தியாவுக்கு எதிராக நடக்கிறது. இந்திய அரசுக்கு எதிராக இல்ல, இந்தியாவுக்கு எதிராக. இவங்க வெறும் பிஜேபியை டார்கெட் பண்ணியிருந்தா இட்ஸ் பார் ஃபார் த கோர்ஸ், ஒத்துக்கலாம். ஓகே, பிஜேபி ஒரு இவங்களுக்கு எதிர்கட்சி, அதனால கொள்கை ரீதியிலான அதுல முரண்கள் இருக்கு, ஒத்துக்கலாம். அது கூட வெளிநாட்டுல இருந்து பண்ணா ஒத்துக்க முடியாது, இந்தியாக்குள்ள இருந்து பண்ணா ஒத்துக்கலாம். ஆனா இவங்க டார்கெட் பண்றது கோர்ட்டுகளை, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை, நெக்ஸ்ட் ராணுவத்தை கூட டார்கெட் பண்ணுங்க நீ. சரி, உனக்கு என்ன புரிதல் இருக்கு? நீ ஏற்கனவே ஒரு கட்சியோட சோசியல் மீடியா விங்ல வேலை பார்த்திருக்க. முதல்ல உன் கட்சி சொன்ன ஜன் லோக்பால் பில்ல பாஸ் பண்ணாங்களா? ஓகே சார். நன்றி. ஜெய்ஹிந்த் சார். நன்றி ஜெயின்.